ஃபர் பேபிஸ் எப்படி தூங்குறாங்கன்னு பார்த்தாலே அவங்களுடைய தன்மையும் அவங்க உடல் நலமும் எந்த உணர்ச்சியில தூங்கிட்டு இருக்காங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோல நம்ம ஃபர் பேபிஸ் தூங்குற விதமும் எப்படியெல்லாம் தூங்குறாங்க, ஏன் அப்படி தூங்குறாங்க, அதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்டிபிக் ரீசன்ஸை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். உங்களுடைய ஃபர் பேபி அவங்களுடைய கால்களை மடிச்சு உடம்புக்குள்ள மடிச்சு வச்சுக்கிட்டு வால் மேல தலை வச்சு படுத்து தூங்குறாங்களா? அதுதான் சுருண்டு தூங்குறது. அது ஒன்றும் இல்லைங்க, அவங்களுடைய உடல் வெப்பத்தை பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கும் அவங்க உள்ளுறுப்புகளை பத்திரமா காப்பாற்றிக்கிறதுக்காக தான் அந்த மாதிரி சுருண்டு தூங்குறாங்க. இது டாக்ஸ் தன்னோட வெப்பத்தை காப்பாற்றுறதுக்கும் முக்கிய உறுப்புகளை பாதுகாப்பதுக்கும் இப்படி தூங்குவாங்க. காட்டு விலங்குகள் பலரும் இப்படி தூங்கும். உடம்பு சூடாக இருக்க இது நல்ல பொசிஷன் அவங்களுக்கு. குளிர்காலத்தில் நிறைய நாய்கள் இப்படி தூங்குவாங்க. கவலை வேண்டாம், சந்தோஷமான நாய்களும் அதாவது ஹாப்பி டாக்ஸ் கூட இதே மாதிரி தான் தூங்குவாங்க. இது ஒன்றும் ரிலாக்ஸாக தூங்குற ஒரு கம்ஃபர்டபுளான பொசிஷன் தான் அவங்களுக்கு. நிறைய வீடு இல்லாத ஹோம்லெஸ் பெட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி சுருண்டு படுத்து தூங்குறத பஸ் ஸ்டாப்லையும் பேக்கரி முன்னாடியும் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஏன் அப்படி படுத்து தூங்குறாங்கன்னு. நீங்க உங்க ஃபர் பேபி நீங்க போட்டு வச்ச மெத்தையிலேயே சுருண்டு சுருண்டு காலில் சுத்தி சுத்தி காலால சொரண்டிட்டு படுத்து தூங்குறத பார்த்துருக்கீங்களா? எனக்கு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க ஃபர் பேபி காலை மேல தூக்கி வச்சுக்கிட்டு முதுகுல படுத்து தூங்கிட்டு இருக்காங்களா? இது உங்க ஃபர் பேபி ரொம்ப ரிலாக்ஸா இருக்காங்கங்கிற அறிகுறி. வயிறு தெரியும் போதே அவங்க உங்க மேல ரொம்ப பாசமாவும் நம்பிக்கையாவும் இருக்கிறாங்க. இந்த பொசிஷன்ல தூங்குற டாக்ஸ் எல்லாருமே ஒருபோதும் பயமே இல்லாத மாதிரி இருப்பாங்க பார்க்கறதுக்கு. சில ஃபர் பேபிஸ் அவங்க பாடி ரொம்ப சூடாயிருச்சுன்னா இந்த மாதிரி பொசிஷன்ல தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அவங்க வயிற்று பகுதியில தான் ஃபர் ரொம்ப கம்மியா இருக்கு. அப்புறம் தோலும் கொஞ்சம் மெல்லிசா இருக்கு. அப்புறம் அவங்க பாதத்துல தான் ஸ்வெட் கிளான்ஸ், வேர்வை வரக்கூடிய கிளான்ஸ் இருக்கிறதுனால அதுவும் நல்லா கூல் ஆயிக்கும். அப்படிங்கிறதுனால தான் இந்த மாதிரி தலைகீழ உள்டாவப்படுத்தி தூங்குவாங்க. இது டாக்ஸுக்கு நல்ல உடம்ப கூல் பண்றதுக்கான சூப்பர் பொசிஷன். பொதுவாக இந்த மாதிரி பொசிஷனில் தூங்குற டாக்ஸ் எல்லாருமே காமாவும் இண்டிபெண்ட்டாகவும் இருப்பாங்க. நீங்கள் இந்த மாதிரி டாக்ஸை அப்சர்வ் பண்ணியிருந்தீங்கன்னா சொல்லுங்கள். எங்கள் கம்யூனிட்டி டாக்ஸில் ப்ரௌனி இந்த மாதிரி தான் இருப்பாங்க. இதில் சொன்ன எல்லா விஷயமே ப்ரௌனிக்கு சூட் ஆகுங்க. உங்கள் ஃபர் பேபி உங்களை அல்லது வேறு டாக்ஸ் கூட இந்த மாதிரி பின்னாடி இருந்து காலை தூக்கி போட்டு படுத்து தூங்குறாங்களா? அவங்க குட்டி பப்பி காலத்திலிருந்து வந்த பழக்கம் அது. அப்போல்லாம் வெப்பங்கிறது ரொம்ப முக்கியம் அவங்களுக்கு. இப்போ கூட பாருங்க, நம்பிக்கையோடவும் அன்போட தான் டாக்ஸ் எல்லாமே உங்க ஃபர் பேபிஸ் எல்லாமே உங்களை கடல் பண்றாங்க. நீங்க அவங்களுக்கு குடும்பம் மாதிரி தான்னு அவங்களுக்கு தோணுது. உங்க ஃபர் பேபி வயிற்றுல படுத்துக்கிட்டு காலை எப்படி முன்னாடி நீட்டி வச்சிருக்காங்களா? இதை பார்த்தாவே சூப்பர்மேன் மாதிரி தானேங்க தோணுது. ஆமா, டே டைம்ல சில பப்பீஸ் நாப் எடுக்கும்போது இந்த மாதிரி தான் காலை முன்னாடி பின்னாடி ஸ்ட்ரெச் பண்ணிட்டு படுத்து தூங்குவாங்க. ஏன்னா அவங்க எனி டைம் விளையாடுறதுக்கு ரெடியா இருப்பாங்க. இது பிளேஃபுல் மூட்ல இருக்கும்போது அவங்க எடுத்துக்கிற சின்ன சின்ன ரெஸ்ட் மூமெண்ட்ஸ் மாதிரி தான். இந்த நேரத்துல அவங்க விளையாட தயாரா இருக்காங்க. நம்மளும் ஜாயின் பண்ணிக்கலாம் இல்லையா? இது மோஸ்ட்லி டே டைம் நாப்ஸ் மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இப்பவே எழுந்து விளையாடலாமான்னு ரெடியா இருக்கிற மாதிரி இருக்கு. வலது பக்கம் படுத்து தூங்குறாங்களா? உங்க ஃபர் பேபி இந்த பொசிஷன்ல தூங்குறாங்கன்னா அவங்களுக்கு எந்த பயமும் உங்ககிட்ட இல்லை, கம்ப்ளீட்டா ரிலாக்ஸா இருக்காங்கன்னு மீனிங். இப்படி தூங்குற உங்க ஃபர் பேபிஸ் உங்க கூட நல்ல பாண்டிங்லயும் அந்த பாண்ட் நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கு. அப்புறம் யூஸ்வலி உங்ககிட்ட அஃபெக்ஷனேட்டடா இருக்காங்கன்னு அர்த்தங்க. லயன் மாதிரி, சிங்கம் மாதிரி தூங்குறது. இந்த பொசிஷன்ல உங்க ஃபர் பேபி தூங்குறாங்கன்னா அவங்க தசைகள் எல்லாத்தையும் டைட்டா வச்சிட்டு இருப்பாங்க. அவங்க தூங்காம ஜஸ்ட் ரெஸ்ட் பண்றதுக்காக இப்படி உக்காந்துட்டு இருப்பாங்க. இதனால அவங்களுடைய ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் ஆகும் இந்த பொசிஷன்ல. அதே மாதிரி அதிக எனர்ஜி இருக்கும்போது ஃபர் பேபிஸ் எல்லாமே தூங்காம ஜஸ்ட் ஒரு ரெஸ்ட், ஓய்வெடுக்கிறதுக்காக இந்த பொசிஷன்ல இருப்பாங்க. உங்க ஆடைகளில் தூங்குவது. டாக்ஸுக்கு உங்க ட்ரெஸ் மேல படுத்து தூங்குறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த ட்ரெஸ் மேல தான் உங்களுடைய ஸ்மெல் நல்லா வரும். உங்ககிட்ட க்ளோஸா இருக்கணும் ட்ரை பண்ணி தான் உங்க ட்ரெஸ் மேல படுத்து தூங்குறாங்க. சுற்றி பார்த்து தோண்டுறது. ஃபர் பேபிஸ் அவங்க படுக்கிற இடத்த சுத்தி தோண்டிட்டு அதுல கியூட்டா போய் படுத்துப்பாங்க. அப்புறம் அது ஏன்னா அவங்களுடைய பழைய பழக்கங்க அது. காட்டில் இருக்கும்போது கூட அவங்க புல்லையெல்லாம் தகர்த்துட்டு அதை மெத்துன்னு பண்ணி அது மேலே தான் படுத்து தூங்குவாங்க. அதே மாதிரி தான் எங்கே இருந்தாலும் அவங்க கொஞ்சமாவது அவங்களுக்காக அந்த இடத்த, படுக்கிற இடத்த ரெடி பண்ணிட்டு தான் அவங்க தூங்குவாங்க.
உங்க ஃபர் பேபிஸ் யாராவது இதே மாதிரியோ அல்லது இன்னும் வேற வேற புது புது விதமா படுத்து தூங்குறாங்கன்னா எனக்கு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இவ்வளவு நிறைய இந்த வீடியோ பார்த்த உங்க அனைவருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.